அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் 50வது பார்க்க போகிறோம். அதாவது சமாதியால் உண்டாகும் சம்சாரமற்ற சம்ஸ்காரங்களை தடுக்கிறது. நீங்கள் தியானத்தில் மனதை ஒருமுகப்படுத்த முயல்கிறீர்கள். அப்போதுதான் எண்ணங்கள் அலை பாயும். இறைவனை சிந்திக்க முற்படும் நேரத்தில்தான் இந்த சம்ஸ்காரங்களும் வெளிப்படும். மற்ற நேரங்கள் அவை அவ்வளவாய் செயல்படுவதில்லை. நீங்கள் எப்போது தவிர்க்க நினைக்கிறீர்களோ அப்போதுதான் நெருக்கமாய் வந்து நிற்கும். மேலும் மேலும் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும். அவை மற்ற நேரங்களை விட அந்த நேரத்தில் விஸ்வரூபம் எடுப்பது ஏனென்றால் நீங்கள் அவற்றை வெளிவராமல் இருக்கும்படி அமுக்குகிறீர்கள். அவை முழு ஆற்றலுடன் உங்களை எதிர்க்கின்றன. மற்ற வேளைகளில் நீங்கள் அமுக்க முயல்வதில்லை. அவை எதிர்க்க போராடுவதும் இல்லை, அதை எதிர்க்க முயல்வதும் இல்லை. சம்ஸ்காரங்கள் என்பது பதுங்கி இருந்து பாயும் ஒரு புலியை போன்றது. சம்ஸ்காரங்களை செயலிழக்க செய்து அவற்றுக்கும் மேலாக நம் விரும்பும் எண்ணம் மட்டுமே கிளர்த்தெழுத செய்ய வேண்டும். சம்ஸ்காரங்களை அமுக்கிவிடும் பொழுது அதனால் ஏற்படும் ஆற்றல் சமாதியால் மட்டுமே முடியும். அதாவது இந்த சம்ஸ்காரங்களை அமுக்கிவிடும் ஆற்றல் சமாதிக்கு மட்டுமே உண்டு. இந்த சம்ஸ்காரங்கள் என்பது என்ன? பதுங்கியிருந்து பாயும் ஒரு புலியை போன்றதுன்னா எண்ணம் நம்ம அடுக்கடுக்காக லேயராக பதுங்கியிருக்கும். அந்த எண்ணத்தை நம்ம அந்த சமாதியை கொண்டு அதை அந்த நம்ம சமாதி என்ற ஆற்றலில் கொண்டு அதை அமுக்கி விட வேண்டும். எப்படி நடராஜ பெருமான் மயிலகனம் போட்டு அமுக்கியிருக்கிறாரில்ல, அந்த மாதிரி. இது எப்படி? தியானங்கிறது ஒரு விபாசனா தியானமோ அந்த மாதிரி போய் நம்ம பயிலும் பொழுது தன்னை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விபாசனாங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஒரு மெடிடேஷன். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் விபாசனா போனோன்னா திருவண்ணாமலை இருக்குது. அங்கே ஒரு நல்ல ஒரு இதாக சொல்லுவாங்க. அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் திருவண்ணாமலை போகலாம். அடுத்து சென்னை இந்த மாதிரி கூட போகலாம். அதில் நம்ம போயிட்டு இந்த சமாதியை பழக தியானத்தை பழக இந்த சம்ஸ்காரங்கள் என்ற எண்ணங்கள் நம்ம தியானத்தில் இந்த எண்ணம் எப்படி செயல்படுன்னு சொல்லியிருக்காருன்னா, பதுங்கியிருந்து பாயும் புலி போல் அது பாயுமா. அதை நம்ம தியானத்தின் அந்த சமாதி ஆற்றல் கொண்டு அதை அமுக்கி எழ வேண்டும். சரிங்களா? இத்திடம் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் ஒரு அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.